இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்ஐசியில் உடைய பீமா ஜோதி அப்படின்ற பிளானு. ஸோ இப்போ எல்ஐசியில் எல்லா பிளானையுமே மாற்றிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பிளான் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து திட்டம் வந்து 760 அப்படின்ற பிளானை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ ஒரு சில பாலிசிகளை வந்து எல்ஐசியில் வந்து போனஸ் வந்து டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிக்ளரேஷன் நம்ம டிக்ளரேஷன் அந்தந்த இயரில் என்ன வருதோ அதுதான் ஆட் ஆகும். பட் இந்த பாலிசியில் என்ன சிறப்பு அப்படின்னா 100% உத்தரவாதம் கூடிய முதிர்வு தொகை தரும் ஒப்பற்ற திட்டம். அதாவது இன்றைக்கி நீங்கள் பாலிசி போடுறீங்கன்னா பாலிசி முடிவில் எவ்வளோ தொகை கிடைக்குன்றது இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த பாலிசியில் உள்ள முக்கியமாக. அதில் ₹1 கூட குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கேரண்டி அடிஷன் அப்படின்னு போட்டுடுறாங்க அந்த ரீசனால். ஸோ குழந்தைகளுக்கு அவர்களுடைய 18 வயது முடிவிலும் பாலிசி முதிர்வு தொகை கிடைக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. காப்புத்தொகை, உறுதியளிக்கப்பட்ட காப்புத்தொகை எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு வந்து 1000க்கு ₹50 வரையும் கிடைக்குது. அப்போ எத்தனை வருஷம் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மெச்சூரிட்டி, பாலிசியுடைய காலம் எவ்வளவு அப்படின்றது எல்லா டீட்டெயிலையுமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரிஸ்க்கு கவர் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கும், குழந்தைகளுக்கு பாலிசி போட்டிங்க அப்படின்னா ரிஸ்க்கு கவர் வந்து பிள்ளைகளுடைய 8வது வயசு இருக்கா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ 8வது வயசுக்கு மேலே, அதுக்கு பிள்ளைகளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா பாலிசி தொடங்கி 2 ஆண்டுகள். இப்போ 5 வயசில் பாலிசி போட்டிங்கன்னா 7 வயசில் ரிஸ்க்கு கவர் ஆரம்பிச்சிடும். ஒருவேளை 8 வயசில் பாலிசி போட்டிங்கன்னா 8 வயசில் என்ன செய்யும், ரிஸ்க்கு கவர் ஆரம்பிச்சிடும். மற்ற பெரியவங்களுக்கும் அதே தான். எத்தனை வயசில் போகிறீங்களோ அத்தனை வயசுலேருந்து ரிஸ்க்கு கவர் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் சில ரைடர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா லிட்டில் பிட் ப்ரீமியம் ஆட் ஆகும். அதை நம்ம ப்ரீமியம் போடும்பொழுது தனியாக உங்களுக்கு நான் அதை நோட் பண்ணி அந்த பாலிசிகளை போடுறேன். ஸோ இதில் என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னா, பிறந்த குழந்தை வந்து 30 நாள் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைகளை என்ன செய்ய முடியும், என்ட்ரி பண்ண முடியும். ஏன் 30 நாள் வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் குழந்தைகளுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே நேம் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. அந்த ரீசனுக்காக மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி 60 வயசு வரையும் தான் அந்த பாலிசி எடுக்க முடியும். ஸோ மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னா இப்போ குறைஞ்சபட்சம் 18 வயசு என்ன செய்யணும் இருந்தால் தான் அந்த பாலிசி நம்ம என்ன செய்ய முடியும், மெச்சூரிட்டி ஏஜ் கொடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் 75 வயசு வரையும் தான் பாலிசிகளுக்கு மெச்சூரிட்டி ஏஜ். அப்போ அது ஏன்னா நம்மளுக்கு பாலிசி டேர்மே பார்த்தீங்கன்னா 15 to 20 வரையும் தான் இருக்குது. அதுக்கு கீழே இதில் கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்ம் பாலிசிக்கு எல்ஐசி என்றைக்குமே உதவாது, லாங் டேர்ம் பாலிசிக்கு மட்டும்தான் உதவும். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 அல்லது 15 வருஷம் வரையும் என்ன வரும். இதில் இதுக்குள்ளே வர்றதில் வந்து -5 இயர்ஸ். இப்போ நீங்கள் வந்து 15 வருஷம் தேர்வு பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் பேயிங் டைம் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு 10 வருஷம் தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் 20 வருஷம் ப்ரீமியம் பாலிசி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இயரை, உங்களுக்கு ப்ரீமியம் பேயிங் டைம் 15 வருஷம் தான் இருக்கும். ஸோ என்ன வருதோ அதுலேருந்து -5 இயர்ஸ் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இந்த டேர்முக்கும் பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து -5 இயர்ஸ் ஆகும். சம் இன்சூர் 1.25 லட்ச ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். என்னென்ன மோடில் வந்து நீங்கள் ப்ரீமியம் கட்டிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்லி இருக்குது, ஹாஃப் இயர்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, சேலரி சேவிங் ஸ்கீம் மூலிமா பண்ணிக்கலாம், மந்த்லி இ-நேச் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ சம் இன்சூருடைய மடங்கு எவ்வளோன்னா அடுத்தடுத்து கூடுறது வந்து இயர்லி ஹாஃப் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 லட்ச ரூபா தான் என்ன செய்யணும், மினிமம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயே கொடுத்துருக்கான் பார்ப்போம். ஸோ ஏஜ் 0, இன்னொன்று வந்து 30, 2 வயசுக்காரங்களுக்கும் சேம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ பிளானுடைய நம்பரு 20 வருஷம். 20 வருஷம் டேர்ம் எடுத்துருக்கிறதுனால -5 இயர்ஸ் வந்து பிபிடி 15 வருஷம் தான் ப்ரீமியம் செலுத்த போகிறாங்க. சம் இன்சூர் வந்து 1.25 லட்ச ரூபா, இவருக்கு வந்து சம் இன்சூர் 5 லட்ச ரூபா. ஸோ இயர்லியாகவே என்ன செய்கிறாங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 0 வயசுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா 10,033 ரூபா கட்டுறாங்க. 30 வயசுக்காரங்களுக்கு எவ்வளோ வரும்னா 10,685 ரூபா வரும். இதே 5 லட்ச ரூபா பாலிசினா 38,381. 0 வயசுனா 30 வயசு அப்படின்னா 40,240. இது 15 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மெச்சூரிட்டி கேரண்டீடு தான். ஸோ சம் இன்சூர் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா. அப்போ மெச்சூரிட்டி 20 வருஷம்னால 20 வருஷம் போனஸ் 5 லட்ச ரூபா. ஸோ அதனால் 10 லட்ச ரூபா. இங்கே ஒரு 1.25 லட்ச ரூபா வந்து சம் இன்சூர்டு, கேரண்டி எடிஷன் 1 லட்ச ரூபா. ஸோ அதனால் 2.25 லட்ச ரூபா இங்கே கிடைக்கிது. ஸோ இதுதான் இந்த பாலிசியில். இதில் ₹1 கூட உங்களுக்கு என்ன செய்யாது, குறையாது. அதுதான் வந்து 100% உத்தரவாதமான முதிர்வு தொகை அப்படின்றது பீமா ஜோதி பிளானு. இந்த பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் ஆட் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நல்ல கைடன்ஸோடு பண்ணணும். வேறு எதுனாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும், அந்த ரீசனுக்காக தான். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே தான், நம்ம என்ன செய்ய முடியும், உங்களுக்கு பாலிசியில் கன்வர்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். தேவைப்படுவோர் கண்டிப்பாக யூடியூப்பில் உள்ள ஆட் டிஸ்கிரிப்ஷனில்
பார்த்து கூப்பிடுங்க. இல்லைன்னா இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்களே பாலிசி என்ன செய்யுங்க, உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஏஜென்சிட்ட எடுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு காப்பீடு திட்டத்தை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.